இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மெய்யாகவே இது ஒரு நல்ல ஒரு சபத் டே. தேவனை ஆராதிப்பது எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவரோடு இணைந்திருப்போம். இவ்வேளையில் உங்களுக்கு சங்கீதம் 63 பகிர்ந்து கொள்கிறேன். முதல் 4 வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்ட விடாயத்து தண்ணீரண்டமா நிலையத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறது. உமது வல்லமையும் உனது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனம் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உன் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். You, God, are my God. Earnestly I seek you. I thirst for you. My whole being longs for you. In the dry and parched land where there is no water. I have seen you in the sanctuary and beheld your power and your glory. Because your love is better than life, my lips will glorify you. I will praise you as long as I live, and in your name I lift my hands. ஜெபிப்போம். Yes, Father, when we seek you, Lord, you will answer our calls, Father. Lord, you are there, Lord, knocking our door. But we should open our hearts, Father. The doors for you, Lord. ஆம் தேவனே, நாங்கள் உம்மை தேடும் பொழுது தேவனே, நீங்கள் மத்தியில் வந்து எங்களை காப்பவர் நீர் ஒருவரே தேவனே. எங்கள் முழு மனதோடு எங்கள் இருதய கதவுகளை திறக்க வேண்டும் தேவனே. ஏனென்றால் நீங்கள் இருதயத்தில் வாஞ்சிக்க சந்தோஷமாக வருகிறீர் தேவனே. நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே. உம்மை அல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே எதுவும் இல்லை தேவனே. Yes, Lord, there is none like you, Father, who cares for us, who loves us, who always lifts us in any trouble that we are, Father. ஆம் தேவனே, நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களை காப்பவர் நீர் ஒருவரே தேவனே. எங்களை நல்ல வழி நடத்துவர் நீர் ஒருவரே தேவனே. எங்களை நேசிக்கிறவர் நீர் ஒருவரே தேவனே. எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தேவனே. எதற்கும் பயப்படாமல் நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பக்கபலமாக இருந்து எங்களை காப்பவர் நீர் ஒருவரே தேவனே. நன்றி தேவனே. இந்த ஆராதனை முழுதும் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனை வந்துள்ள ஒவ்வொரு மக்களையும்
நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும் தேவனே. இந்த ஆலயம், இந்த ஆராதனையும் உம்முடைய ஆராதனை தேவனே. இந்த ஆலயம் உம்முடைய ஆலயம் தேவனே. இந்த ஆராதனை முழுதும் நீர் எடுத்துக்கொண்டு உனது தூய ஆவியை வைத்து வந்த மக்கள் ஒருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும் தேவனே. வராத மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. எத்தனையோ மக்கள் அவர்கள் வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம் தேவனே. ஆனாலும் தேவனே, அவர்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் தேவனே. ஆலயத்தில் வந்து இங்கே ஜெபிக்கவும் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளவும் தந்த ஒரு வாய்ப்பை அவருக்கு தாரும் தேவனே. ஆம் தேவனே, உம்மால் ஒருவரே அது செய்ய முடியும் தேவனே. எங்களால் முடியாத தேவனே. நீர் அவர்களை எங்கிருந்தாலும் அவர்கள் தொட்டு காத்திருந்த தேவனே. இவ்வேளையில் தேவனே, எங்கள் போதற்காக ஜெபிக்கிறோம் தேவனே. அவர் கண் சிகிச்சை நன்றாக நடந்து நல்ல வழிநடத்துக்காக நன்றி சொல்கிறோம் தேவனே. அவருக்கு நல்ல ஊக்கத்தை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து அவரை காத்திருந்த தேவனே. இவ்வேளையில் தேவனே, நாங்கள் கேட்கணும் வார்த்தையும் உன் கரத்தில் வைக்கிறோம் தேவனே. பாச ஜாய் கொண்டு ஒரு வார்த்தை உம்முடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் தேவனே. அவர் கொண்டு வரும் வார்த்தை நீர் பேசும் தேவனே. எங்கள் மத்தியில் வந்து நீரே பேசி அந்த வார்த்தையால் எங்கள் மனதையும் சிந்தையும் தொட்டு காத்திருந்த தேவனே. நன்றி தேவனே. இந்த ஆராதனை முழுதும் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனை முழுதும் நிகழ்த்துக்கொண்டு எங்களை யாவரையும் காத்து நல்லபடி எடுத்த தேவனே. நன்றி தேவனே. இவை யாவையும் இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தேவனே. ஆமென். அன்பானவர்களே, நாம் யாவரும் எழுந்து பாமாலை 63 பாடுவோம். சந்தோஷமாக பாடுவோம். Water I
God is good and all the time. How many of you are happy to be in God's presence this morning? Say amen. Okay, let's take this time to thank our God, worship Him, praise Him for who He is, for what He has done in our lives. And let's commit this time to God this morning. Blessed
done in our lives. And we just want to thank our God for who He is. We may have come here today, this morning, entered that door this morning with a lot of worries, a lot of burdens, a lot of sadness, trials that we go through each and every day. But we just want to leave everything at the feet of God, and we want to worship Him, we want to praise Him, we want to sing of how good He is in our lives this morning. Let's clap our hands and sing. சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அக்கினி மணிநீரே ஆறுதல் மணிநீரே அக்கினி மணிநீரே ஆறுதல் மணிநீரே துணி நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணி நீரே இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடனதையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடனதையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இப்ப அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இயேசுவின் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே இயேசுவின் ரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே பரிசுத்த ஆவி தந்தீர் உம் அன்பை ஊற்றினீரே பரிசுத்த ஆவி தந்தீர் உம் அன்பை ஊற்றினீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் Thank you, Jesus. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை பாடுகிறோம் ராஜா. Lord, we praise your name, we worship you, Lord, for who you are, Lord, in our lives. Lord, we owe it to you, Lord Jesus. Lord, we thank you, Lord. We submit this time to your hands, Lord. You take control as we lift our hands, as we worship you, as we praise you for who you are, for what you are, and for how you are in our lives. Lord, we pray, Lord, that you touch us, Lord Jesus. Lord, we pray for your presence in our midst, and we acknowledge you, Lord, this time.
பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை சபையார் தயவு செய்து அமருங்கள். Please be seated. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். Isaiah in his prophetic book chapter 42 says, wait upon the Lord, wait upon the Lord. This is a moment we wait upon the Lord. இதுவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் நேரம்.
அவரை மகிழ்ச்சியோடு துதித்து பாடி ஆர்ப்பரித்து ஆராதனை செய்தோம். கர்த்தாவே, நீர் என்னோடு பேசும். லார்ட், ஸ்பீக் டு மீ. ஸ்பீக் யுவர் வேர்ட். God's word is powerful. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதற்காகவே நாம் வந்திருக்கிறோம். அதற்காகவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவருடைய வல்லமையான வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். We wait upon the Lord patiently for Him to give us His word. It's a wonderful word. அன்பின் பிதாவே, மகத்துவமான உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்ய நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறீர். எப்பொழுதுமே அன்பான தகப்பனாய் இருக்கிறீர். தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து காக்கிற தெய்வம் நீர் சுவாமி. ஏதோ உம்முடைய பாதத்திலே வருகிறோம். நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசும். Father, we come into your presence for your Lord who speaks. Speak to us. Speak to us. In the silence of this morning, may we hear your still small voice speaking in the very depths of our hearts. My child, my son, my daughter, fear not. Fear not. I will be with you always. I'll be with you always. என் அருமை மகளே, என் அருமை மகனே, பயப்படாதே, திகையாதே. எப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்பொழுதும் உன்னை நான் கரம் பிடித்து நடத்துவேன். சோதனையை கண்டு அஞ்சாதே. வேதனையை கண்டு அஞ்சாதே. வியாதியை கண்டு அஞ்சாதே. ஒருபோதும் கைவிடாத கண்மலையாக நான் உன்னோடு இருந்து உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன். விசுவாசத்தோடு அவரோடு நடப்போம். Let us walk in faith with God who has said, in the midst of troubles, in the midst of pain, in the midst of sickness, I will never leave you. I am your God. I will walk with you. I will walk with you. நம்மோடு கூட நடக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்மை அரவணைத்து காக்கிற தேவன் நம்முடைய தேவன். எந்த விதமான பயமாக இருந்தாலும், எந்த விதமான கவலையாக இருந்தாலும், இந்த காலத்தை குறித்தோ வருகிற காலத்தை குறித்தோ அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை காக்கிறவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். உங்களுடைய வேதனைகளை நீக்குகிறவர். What a wonderful God we have. What a wonderful God we have.
Our God is a great God. Great God. He sees us. அவர் நம்மை எப்பொழுதும் பார்க்கிறவராக இருக்கிறார். Father, we thank you for all the blessings that you have given us. All the blessings that we have blessed with in the past week. And as we begin a new week, we are aware that your presence will go with us. கடந்த வாரத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். புதிய வாரத்துக்காக ஸ்தோத்திரம். புதிய வாரத்திலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு செல்லும். விசேஷமாக இந்த லெந்து நாட்களிலே கர்த்தாவே, வெள்ளிக்கிழமை ஆராதனைகளிலும் பங்கு பெற நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்தருளும் சுவாமி. ஒருபோதும் கைவிடாத கண்மலையாக நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். அன்பின் பிதாவே, வியாதி படுக்கையில் இருப்பவர்களுக்காக செபிக்கிறோம். பலவிதமான கஷ்டத்துக்குள் இருப்பவர்களுக்காக செபிக்கிறோம். தனிமையாக இருப்பவர்களுக்காக செபிக்கிறோம். வாழ்க்கையிலே கர்த்தாவே நம்பிக்கையை இழந்து ஜீவிக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் அருமை போதகருக்காக செபிக்கிறோம். நீர் தொடர்ந்து அவரோடு கூட இருந்து மட்டுமாய் காத்து வரும் தெய்வுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிபூர்ண சுகத்தோடு வீடு திரும்ப நீர் கிருபை செய்தரலாம், ஆசீர்வதித்தரலாம். அன்பின் பிதாவே, மகத்துவமான உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த ஆராதனையிலே எங்களோடு நீர் பேசும். பாடல்கள் மூலமாக பேசும். வார்த்தை வாசிக்கும் பொழுது உள்ளத்திலே நீர் பேசும். உம்முடைய ஊழியக்காரி கர்த்தாவே, அருமை சகோதரி ஜாய் பாண்டியன் கொண்டு வரும் வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும். அவர் அல்ல, நீர் அவர் மூலமாக எங்களுக்கு கொண்டு வருகிற வார்த்தை அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாக எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நிலைத்திருக்கும்படி நீர் கிருபை செய்தரல், ஆசீர்வதியும். Father, we continue to thank you for this experience of worship, singing the songs of joy, praising you, glorifying you, hearing your still small voice. Keep us in your love. Protect us from the dangers of this world, and send us into this world with your presence. With the power of the Holy Spirit, enable us to be your witnesses, sharing the good news of joy and peace. May this service and the hearing of your word be a blessing to each one of us. We ask these blessings in the sweet name of our Savior, who taught us to pray as a family. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, நாம் யாவரும் எழுந்து வேத வாசிப்புக்கு கலந்து கொள்வோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத வாசிப்பு மத்தேயு 16, 21, 27 வரை.
இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் மத்தியு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி 27 முடிய. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியத்தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். Scripture reading for this morning is from the Gospel of Matthew, chapter 16, verses 21 to 27. From that time on, Jesus began to explain to his disciples that he must go to Jerusalem and suffer many things at the hands of the elders, the chief priests, the teachers of the law, and that he must be killed on the third day be raised to life. Peter took him aside and began to rebuke him. Never, Lord, he said, this shall never happen to you. Jesus turned and said to Peter, get behind me, Satan. You are a stumbling block to me. You do not have in mind the concerns of God, but merely human concerns. Then Jesus said to his disciples, whoever wants to be my disciple must deny themselves and take up their cross and follow me. For whoever wants to save their life will lose it, but whoever loses their life for me will find it. What good will it be for someone to gain the whole world yet forfeit their soul? Or what can anyone give in exchange for their soul? For the Son of Man is going to come in his Father's glory with his angels, and then he will reward each person according to what they have done. May God bless his word. Amen. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தை வாசிக்கப்பட கேட்டோம் அப்பா. ஆண்டவராகியவனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன். உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். I greet you in the name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 16வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் சிசரியா அந்த திசைகளுக்கு வந்தபோது 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு, நீர் மனுஷகுமாரனை ஜனங்க யாருன்னு சொல்கிறாங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, சிலர் சொல்கிறாங்க நீர் தீர்க்கதரிசி, நீ எலியா அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க நீர் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார்,
நீங்கள் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்று கேட்டார். அப்போ சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய. When Jesus asked the disciples, whom do you say that I am? They said, Peter said, you are the Son, the Christ, the Son of the living God. இப்போ ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, யோனாவாகிய குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். அப்புறம் அவர் சொல்றாரு, மேலும் உனக்கு சொல்கிறேன், நீர் பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு அவருக்கு இதெல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் குறித்து அந்த சீஷர்களுக்கு பேசுகிறவராக இருக்கிறார். 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாடல்களாலும் பட பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷருக்கு சொல்ல தொடங்கினார். அப்போ ஆண்டவர் இதை சொல்லும்போது பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? அவரை தனியே கூட்டிட்டு போயிட்டு அவர் சொன்னார், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடுவதில்லை, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவனை கடிந்து கொண்டார். பேதுரு ஏன் அவரை கடிந்து கொண்டார் என்றால், அவன் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும்போது அவரை மெசியா என்று அவன் விசுவாசித்தான். The disciples believed that Jesus is the Messiah, but they believed that he will conquer the Romans and establish the kingdom in the world. ரோம அதிகாரத்தை அவர்கள் முறியடித்து இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்கள் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகையினால அவங்க சொன்னாங்க, இந்த யார் பெரியவனாக இருப்பான் என்று கூட அவளுக்குள்ள வாக்குவாதம் வந்தது. யோவானுடைய தாயார் வந்து கேட்குறாங்க, உங்கள் வலது பக்கத்தில் யார் இருப்பா, உங்கள் இடது பக்கத்தில் என் மகனை வைங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க நினச்சாங்க, இந்த உலக பிரகாரமாக ஒரு ராஜாவாக மெசியாவாக வருவார், அப்போ அந்த ராஜ்யத்தில் இந்த சீஷர்கள் முக்கியமான பதவியை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவங்க விசுவாசித்தாங்க, உலக பிரகாரமாக யோசித்தாங்க. அப்போ இயேசு சுவாமி அவர் சொல்லும்போது, அவர் எருசலேமில் போய் அவர் மரிக்க போகிறார் என்று சொல்லும்போது பேதுருவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, நான் சாக போகிறேன் நீங்கள் சொல்லக்கூடாது என்று அவர் கடிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் அவன் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறார். When Peter told him that he should not talk about his death, Jesus told him, get thee behind me, Satan. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறார். You are a stumbling block to me, to do the will of the Father. You are not thinking according to the will of God, but you are thinking according to the mind of man, according to man. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்கிறதற்கு நீ தடையாயிருக்கிறாய். சாத்தான் கூட ஆண்டவரை சோதித்த போது, நீ என் கீழே விழுந்து பணிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் தரேன்னு சொன்னான். இப்போ ஆண்டவர் சொன்னார், என் பின்னாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள்வாயாக என்று சொன்னார். இப்போ பேதுரு பார்த்து, நீ இடரலாக இருக்கிற, ஆகினால்தான் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி, அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரை ஒரு சொல்றாரு, தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். Jesus told that if anyone wants to follow Christ, he should deny himself, take up his cross and follow him. Christian life begins with faith in the Lord Jesus Christ. We believe in the Lord Jesus Christ, that he came into this world. He died on the cross. He shed his blood and he brought forgiveness of sin to the whole world. He died, he rose again, he conquered death, and he gives eternal life to all those who believe in him. So, when we receive Jesus Christ as a personal Savior,
We believe our sins are forgiven, and we have received eternal life through Jesus Christ. And the Spirit of God is in us to tell us that we are the children of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ஜீவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கார். We become the children of God, and it is the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். There are many people who believe in Jesus. They believe Jesus died for the cross, died for their sins on the cross. விசுவாசிக்கிறாங்க, என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தாரு, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவங்க பின்னால் திரும்பி உலகத்துக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்காங்க. They are believers, they believe, but the walk is towards the world, flesh. மாம்சத்தின்படி ஜீவித்து உலக பிரகாரமாக ஜீவித்து கொண்டு இருக்கிறவங்க. இன்னும் சிலர் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ஆலயத்தில் வந்து தொழுது கொள்கிறாங்க. அப்போ உலகத்துக்கு போனால் ஒரு வாழ்க்கை, ஆலயத்தில் வந்தால் இன்னொரு வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல ஒரு வாழ்க்கை, வீட்டுக்கு வந்தால் வேற வாழ்க்கை. இப்படி அவங்க வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற, மனம் திரும்புன்னு சொல்கிறார். மூன்றாவது, இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்கள். They are the followers of Christ. They are the followers of Christ. இயேசுவை பின்பற்றி நடக்கிறவங்க. இயேசு சுவாமி சொன்னார், என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். Jesus said, if any man will come after me, if you desire to come after me, let him deny himself, take up his cross and follow me. He's telling, if you desire to follow me, if you desire to follow me, it's a choice. என்னை விரும்பினால் என்று சொல்றார். யாரையும் ஆண்டவர் கட்டப்படுத்த மாட்டார். He's telling, என்னை பின்பற்ற விரும்பினால், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், He's not compelling us, but He's saying, if you have the desire to follow me, கிறிஸ்து கருமையானவர்களே, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா? Do you desire to follow Jesus Christ? அவரை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருக்குதா? Jesus says, if you want to follow me, என்னை பின்பற்ற விரும்பினால், you should deny yourself. நீ உன்னை வெறுக்க வேண்டும். Following Christ is self-denial. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது சுயத்தை வெறுப்பது. It's not giving up food or fasting. இது உணவை வெறுத்துட்டு உபவாசம் எடுக்கிறது அல்ல. It is giving up your right to run your own life and submitting to Christ and living according to His will. அது இயேசுவை பின்பற்ற விரும்பினால் சுய வெறுப்பு என்றால், நான் ஏதோ உணவையோ அது எதையோ வெறுத்து விடுகிறது அல்ல. சுயத்தை வெறுப்பது என்றால், என் இஷ்டத்தின்படி நான் ஜீவித்து கொண்டு இருக்கிறேன், அந்த வாழ்க்கையை நான் வெறுத்து இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்க ஒப்பு கொடுக்கிறது தான் சுயத்தை வெறுக்கிறது. என் இஷ்டப்படி நான் ஜீவிக்கலை, ஆனால் ஆண்டோடைய விருப்பத்தின்படி நான் ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். Then he is telling, if you want to follow me, you should deny yourself, take up your cross and follow me. என்னை பின்பற்ற விரும்பினால் உங்களை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏன் அவருடைய சிலுவை சொல்ல, உங்கள் சிலுவை, என்னுடைய சிலுவை, உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். He didn't say take up my cross, he said take up your cross. உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சீஷர்களுக்கு தெரியும் சிலுவைனா என்னன்னு தெரியும்.
the disciple know what cross was. It was capital punishment, death. அவனுக்கு தெரியும் சிலுவைனா மரணம். அது சிலுவைக்கு போகிறவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, அது மரணம் என்று அவர் அறிந்திருந்தார்கள். சிலுவை சுமப்பது என்றால் அது மரணம் என்று சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். Jesus telling them that they should be willing to die to self every day. ஒவ்வொரு நாளும் நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் சுயத்துக்கு நீ மரிக்க வேண்டும். Every day you should die to yourself. It's not once for all. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதோடு ஒவ்வொரு நாளும் என்று சொல்கிறார். Every day you should die for us. நாம் ஒவ்வொரு நாளும் சுயத்துக்கு சாக வேண்டும். கிறிஸ்து கருமையானவளே, complete surrender to the will of Jesus. கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறது. பவுல் பாவ மாம்ச இச்சைகளை தள்ளிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை பின்பற்றுகிறோம். obedience to Christ and serving. கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அவருக்கு சேவை செய்கிறதாக இருக்கிறது. Jesus said we have to take up a cross every day and follow him. கிறிஸ்து கர்மியானவர்களே, நாம் சுயத்துக்கு மரித்து ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நடக்கிறது தான் இயேசுவை பின்பற்றுகிறது. Lord, I died to myself and I'll follow you. And as we follow, we are sanctified. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இருக்கிறவரமாகவே இருக்கிறோம். இருக்கிற மாதிரியே அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். நீ நல்லா பரிசுத்தமாயிட்டு வா உன்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லலை. நம்ம இருக்கிறபடியே நம்முடைய பாவ சுவாபத்தோடு தான் அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவரை பின்பற்றி வரும்போது இந்த பாவ சுவாபங்கள் மாறி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். As we follow Christ, our sinful nature change every day and we are sanctified when we follow the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவரை பின்பற்ற உதவி செய்வார். It's the Holy Spirit who will help us in following Jesus Christ. Paul says in Galatians chapter 2 verse 20. யாராவது வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. I'm crucified with Christ, nevertheless I live. Yet not I, but Christ lives in me, and the life which I live in flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself to me. I'm dead to my sin, but I live. I still live. I live in faith in the Lord Jesus Christ. Paul says, when we follow Christ, when we submit ourselves to Christ, we have to submit our members as members of righteousness to Christ. Romans 6:13 says, நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் அவயவங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் நீங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். Do not yield your members as instrument of unrighteousness unto sin, but yield yourself unto God as those who are alive from dead, and your members as instrument of righteousness. He's asking you to yield your members. உங்கள் அவயவங்களை நீதியின் அவயவங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள்னு சொல்றார். What are the members? It's not the members of the church.
When he says members, it's our eyes, it's our ears, it's our mouth, it's our mind, our heart. அவர் அவயவங்கள் என்று சொல்லும்போது எதை சொல்கிறார்னா, நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம வாய், நம்ம மூளை, நம்முடைய இருதயம், அதைத்தான் சொல்கிறார். கை, கால், இதுதான் நம்முடைய அவயவங்கள். இதை பாவத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காம நீதிக்கு ஒப்பு கொடுங்க. இந்த கண்ணு சுத்தமாக இருக்கணும். கண் என்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். மாம்ச இச்சைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா இந்த கண் என்னத்தெல்லாமோ பார்க்கும், விரும்பி விரும்பி பார்க்கும். அந்த அசுத்தங்கள்லாம் உள்ளுக்கு தான் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுக்க இருளாக இருக்கும். Very, very important. Our eyes. What do we see? Every day, what goes into us will come out of us. He says, submit your members, your eyes to the Lord. சங்கீதம் 119:37 சங்கீதக்காரர் சொல்கிறாரு, மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி உம்முடைய வழியிலே என்னை உயிர்ப்பியும். மாயையை பார்க்காதபடி என் கண்களை விளக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மாயமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள் என் கண்கள் பார்க்காதபடி என்னை விளக்குங்க ஆண்டவரே. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை பார்க்க, உம்முடைய முகத்தை பார்க்க என் கண்களை உமக்கு நேராக திறப்பும் ஆண்டவரே. Turn my eyes towards you. There's a song, turn your eyes upon Jesus. Look full in his wonderful face. The things of the earth will grow strangely dim in the light of his glory and grace. அழகான பாடல். Eyes, turn your eyes upon Jesus. இயேசுவை நோக்கி நம் கண்கள் திறப்ப வேண்டும். நம்ம காது, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். காது கொடுத்து காசிப்பை கேட்டு 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 சிரிச்சு விடிச்சு இடிச்சு அப்படியே ஆவி அவித்து போட்டு விடுகிறோம். We love to listen to gossip. காது என்னத்தை கேட்க விரும்புது? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புதா? என்னத்தை கேட்க விரும்புது? ஆண்டவர் சொல்ற, உன் காது செவியை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் அவன் வாய் பேசும். அந்த இருதயத்தில் பரிசுத்தமான காரியங்கள் இருக்கும் என்றால், அன்பான காரியங்கள் இருக்கும் என்றால் உன் வாய் அன்பான வார்த்தைகளை பேசும். இந்த இருதயத்தில் கசப்பு வெறுப்பு எல்லாம் இருந்துச்சு, இந்த வாய் என்னத்தை பேசும்? கசப்பு வெறுப்பு அதுதான் பேசும். இருதயத்தில் இருக்கிறது தான் வெளியே வரும். கிறிஸ்து கர்மையானே, வாயின் வார்த்தைகள் அவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா அவயவங்களும், உன் கண்ணு, உன் வாய், உன் காது, உன் இருதயம், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதியின் ஆயுதமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்து கர்மையான்களே, இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார். இஸ் த காட் ஆஃப் விஸ்டம். உலக பிராரமான ஞானம் இல்லை, தேவனுக்கு ஏற்ற ஞானம். டு நோ மோர் அபவுட் ஹிம்.
அவருக்கேற்ற ஞானத்தை ஆவிக்கு அந்த மகிமையான அவருடைய பரலோகத்திற்குரிய காரியங்களை, நித்தியத்துக்குரிய காரியங்களை அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்தி உணர்த்துவார். He will reveal the eternal things. அவர் உணர்வை உணர்த்தும் ஆவியானவர் நம்ம உணர்த்துவார். பாவம் செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவார்? அவரோடு நடக்கும்போதே, நீ பாவம் செய்கிற, நீ பேசுனது தப்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? மன்னிப்பு கேட்போம். பேசுவார், உணர்த்துவார். நீ போகிற வழி சரியில்லை, இது தப்பு, இது சரியான இடம் இல்லை. நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது அவர் ஆலோசனை கர்த்தர். இஸ் அ கவுன்சிலர். நமக்கு ஆலோசனை தருவார். இப்படி செய், இந்த காரியத்தை இப்படி செய், இதை செய்யாத என்று நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன கொடுப்பாரு? ஆலோசனை தந்து வழி நடத்துவார். He is a counselor. அவர் அறிவை உணர்த்துகிறவர். He is the one who gives us knowledge. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை இன்னும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள உதவி செய்வார். will know the Lord. பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள அறிவிக்கட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு, அவர் அன்பு எவ்வளவு பெரியது, அவர் யார் என்று நமக்கு வெளிப்படுத்தி அவரை நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பார். அந்த அறிவை நமக்கு கொடுப்பார். அப்போ அந்த அறிவு நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்வோம் சொல்லுமா? அந்த அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். வில் சரண்டர். when you know the Lord, will surrender, will say, ஆண்டவரே முழு மனதோடு நம் நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ளாக இருக்கிறது. The love of God is poured into our heart through the Holy Spirit. அந்த அன்பு ஆண்டவரை அறிந்து, அவரை உணர்ந்து, அவரை அன்பை அறிந்து அந்த அன்புக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம நேசித்தது போல ஒருத்தர் நேசிக்க உதவி செய்வார். அன்புல தான் அவருடைய அன்பு நம்ம கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் கூறுகிறார். அந்த அன்பு உள்ளே இருக்கும்போது தான் நம்ம ஒருத்தர் நேசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம சுய பலத்தினால நம்ம நேசித்தோன்னா முடியாது. யாராவது நம்ம ஏசுனா உடனே கோபம் தான் வரும். இயேசு நேசிக்கிறது போல நேசிக்க முடியாது. ஆண்டவர் அவளை சபித்தவளையும் ஆசீர்வதித்தார். துன்பப்படுத்தினவருக்காக ஜெபம் பண்ணார். பிதாவே இவளுக்கு மன்னியும், அவள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாளே. அப்போ அந்த அன்பு இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உங்க மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்காங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அன்பு இயேசுவை போல அன்புள்ளவளாக ஜீவிக்க நமக்கு உதவி செய்யும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியாயிருக்கிறார். பலத்தின் ஆவியாயிருக்கிறார் சொல்றது. அவர் நமக்கு பலப்படுத்தி, உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாயிருக்க நமக்கு உதவி செய்வார். He will strengthen us in an inner man. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்பாடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். He will renew our strength in the Lord. உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்துவார். ஒருவேளை நம்ம சரீரத்தில் பலவீனம் இருந்தால் கூட, பவுலுக்கு சரீரத்தில் பலவீனம் இருந்துச்சு. Paul had weakness in his body. அவர் என்ன சொன்னார்? ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, இதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும். With your weakness still you can glorify me. I'll be your strength in your weakness. உன் உடம்புல என்ன பலவீனம் இருக்கு கவலைப்படாத. ஆண்டோடைய பலன் உனக்குள்ளாக இருக்கும்போது அவர் உன்னை பலப்படுத்தி உன்னை வல்லமையாய் காத்துக்கொள்வார். It's a strength of God that helps us. ஒன்றை பலப்படுத்துவேன்னு சொல்லாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
பலன் உண்டு. இட்ஸ் நாட் அவர் ஸ்ட்ரென்த், இட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் இது ஏசாயால இருக்குது, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் ஆலயத்தில் வரும்போது தான் பயபக்தியோடு வந்துட்டு அப்புறம் ஒத்தோடு இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பின்பற்றும் போது, அவர் முன்னால் நம்ம அவரோட போகும்போது அவர் நம்ம கூடவே இருக்கிறார். எல்லா நேரத்திலும் வீட்டில் இருந்தாலும், நம்ம வேலை செஞ்சாலும், நம்ம எங்க இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பயபக்தி நமக்குள்ளாக இருக்கும். நம்ம செய்கிறது எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்கிறோம் என்று பயபக்தியாக நம்ம எல்லாவற்றையும் செய்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் நமக்கு தருவார். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழியினர். He is the spirit of truth. Jesus said, I am the way, the truth and the life. And the word of God is the truth. And he will lead us into the truth so that we will not fall astray for the deception of the world. சத்தியத்தில் நம்ம வழி நடத்துவார். ஆண்டோடைய வசனம் சத்தியம். அந்த வசனத்தில் நம்மை வழி நடத்தி ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். The Spirit of God is the comforter. அவர் நம்மை ஆறுதலின் தேவன், தேற்றரவாளர் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்மோடு வரும். நமக்கு கவலை வர கஷ்டம் வராதுன்ட்டு இல்லை, அதன் மத்தியிலும் நம்மை தேற்றி நம்மை வழி நடத்துவார். He will comfort us. When we go through difficult times, as long as we are in this world, we will face difficulties. But the comforter is always with us to comfort us. நம்முடைய எப்போதும் இருந்து நம்மை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நம்மை வழி நடத்துவார். அருமையானவர்களே, நம்ம எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். கர்த்தருக்கு பின்னால் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வெறுத்து கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் வழியிலே நடக்கும்போது கவலைப்பட மாட்டோம். ஏன்னா my God will supply all my needs according to his riches in glory. என் தேவன் தம்முடைய மகிமையில என் தேவைகளெல்லாம் என்ன பண்ணுவார்? அவரே He is my God, He is my heavenly Father. He will take care of me. Whatever need it is that He will take care of me. That confidence we will have. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன், இவைகள்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். கவலை இல்லாதபடி கர்த்தருள்ள நம்பி விசுவாசித்து நடக்கும்போது, அவருடைய வழியிலே நடக்கும்போதே நமக்கு கவலை நாளை குறித்து நமக்கு என்ன, கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும். கிறிஸ்து கர்மாண்டே கர்த்தருடைய சமாதானம் நமக்குள்ளாக பூரணமாக இருக்கும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். The peace of God will rule our heart. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும், கர்த்தருடைய சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். கிறிஸ்து கர்மியானுங்களே, இப்படியாக அவருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம் சுயத்துக்கு மறித்து சிலுவை எடுத்து கர்த்தருக்கு பின்னால் செல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசுவின் சாயலில் மாற்றுகிறவராயிருப்பார். அது தான் பரிசுத்த பாதை, அது தான் பரிசுத்த பாதை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தும் போது, இயேசுவின் பின்னால் நம்ம செல்லும்போது அது பரிசுத்த பாதையிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். செகண்ட்லி, கிராஸ் இஸ் சஃபரிங். இது நமக்கு யாருக்கும் விருப்பம் இல்லைல்ல. ஆசீர்வாதம்லாம் நமக்கு விருப்பம், எல்லாம் நமக்கு விருப்பம். ஆனால் உபத்திரவம்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. He will help us to endure suffering. உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் நமக்கு எப்பவுமே யூ வில் பி ஹெல்த்தி வெல்த்தி அதெல்லாம் கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆசை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 15:20 16 யோவான் 15:20 யோவான் 15:20 யாராவது வாசிக்கிறீங்களா?
ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ரிமெம்பர் த வேர்ட் ஐ செட் டு யூ. நான் எனக்கு உனக்கு சொல்கிறத நீ கவனமாக கேட்டுக்கோ. த சர்வன்ட் இஸ் நாட் கிரேட்டர் than the Lord. If they persecute you, me, they will persecute you also. சிலுவையை சுமந்து ஒப்பு கொடுத்து நடக்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பின்னால் நீங்கள் வந்தால் you will be persecuted. That's what he said. ஊழியக்காரன் தன் எஜமானினும் பெரியவன் அல்ல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். என் வசனத்தை கை கொண்டால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்னா, 16 யோவான் 16:1-4 வரைக்கும் வாசிக்கினா, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவள் உங்களை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்குவார்கள். உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கும் காலம் வரும். அந்த காலம் வரும்போது நான் இவர்களை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைவு கூறும்படி இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். Jesus said, if you follow Christ and if you are a witness for Christ, people will persecute you and kill you, and if they kill you, they'll see they are serving their God. அவங்க ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறாங்க என்று நினைப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. கிறிஸ்து கருமையானவர்களே, ஆண்டவர் உடைய சீஷர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக போனாங்க. They went to persecution because they loved the Lord. They could not but speak about the Lord. They shared the gospel. They were a witness to the Lord. அவர்கள் இயேசுவை நேசித்ததுனால அவளால் வாய் சும்மா இருக்க முடியல. இயேசுவை குறித்து பேசினாங்க, இயேசுக்கு சாட்சியா இருந்தாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். வாஸ்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது எல்லா இடத்திலும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு, சவுலும் கூட சபையை துன்புறுத்தி கொலை செய்யணும்ன்ட்டு அவன் உட்படுவான், அவனையும் கூட ஆண்டவர் மாற்றிட்டார். துன்புறுத்தினாங்க. They were scattered. And the suffering and the persecution is there even today. இருக்கா இல்லையா? இன்னைக்கு பர்சிக்யூஷன் இருக்கா உலகத்தில்? இல்லையா? இல்லையா? இருக்கு. நார்த் கொரியா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, அங்கே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. நீங்கள் பைபிளை கூட வைக்க முடியாது. வச்சிருந்தீங்கன்னா அவங்க துன்பப்படுத்துவாங்க, சிறையில் போடுவாங்க, கொலை கூட செஞ்சுருவாங்க. இன்னும் அநேக தேசங்கள், சோமாலியா, ஈஜிப்ட், ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நைரோபி. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தால் இந்தியாவில் கூட கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்தி நீங்கள் கிறிஸ்தவளானா அவங்க உங்களை கொலை செஞ்சால் அவங்க ஆண்டவருக்கு நன்மை செய்கிறாங்கன்னு நினைப்பாங்க. Even today their churches are persecuted for the sake of Christ and His gospel. அவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிற சபைகள் துன்பப்படுத்தி வருகிறது. ஆண்டவர் சொன்னார், சிலுவை எடுத்து என்னை பின்பற்றினால் நீர் உபத்திரவத்தையும் சகிப்பாய், எனக்காக நீ மரிக்கவும் ஆயத்தமாக இருப்பாய். தன் ஜீவனை காத்து கொள்கிறவன் அதை என்ன பண்ணிடுறான்? இழந்து போகிறான். என் நிமித்தமாக அந்த ஜீவனை இழந்து போகிறான், அதை என்ன பண்ணுகிறான்? காத்துக்கொள்கிறான். If you save your life, you will lose it. For my sake, if you lose your life, you will save it. That's what the Lord said. So taking up the cross is not just following and living a holy life. It is cross also. It is sharing the gospel and carrying the cross. கிறிஸ்து கருமையானவர்களே, வேதத்தில் இருக்கிற காரியங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், மிகவும் உபத்திரவமான காலம் வரும்னு சொன்னார். மத்திய 24 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாள் யாருமே சகிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருகத்தின் காலம் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதம் சத்தியம், சொன்னதெல்லாம் நிறைவேறும். தானியேல்ல 7 வருஷம் சமாதான உடன்படிக்கை இருக்கும்னு சொல்லுது. There will be 7 years of peace treaty. 3 வருஷத்தில்
அந்திக்கிற பிசாசு உள்ளுக்கு வந்துடுவான், மிருகம் உள்ள வந்துடும். அவன் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது நீங்கள் எருசலேமிலுக்கும் ஓடி போயிருங்க சொல்லிட்டாங்க. அவன் எங்கே வந்து தங்குவானா? எருசலேமில். எருசலேம் ஆலயம் கட்டப்படும். வேதம் அதான் சொல்லுது, எருசலேம் ஆலயம் கட்டப்படும், சமாதான உடன்படிக்கை நடக்கும், எருசலேம் ஆலயம் கட்டப்படும். 3 வருஷத்தில் மிருகம் வரும். அதுக்கு பிறகு உபத்திரவான காலம் என்று வேதம் சொல்லுது. அந்த காலத்தில் அவனுடைய மாக்க போட்டாதான் விற்க முடியும், வாங்க முடியும். 6 போட்டாதான், 6 போட்டாதான் விற்க முடியும், வாங்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், அந்த நாளில் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க? இயேசு எனக்கு தெரியாது என்று என்ன பண்ணிடுவாங்க? மறுதளித்துருவாங்க. சிலுவை எடுவான். சபைகளிலே துன்புறுத்தல் வரும் அந்த கிறிஸ்துவின் காலத்தில். கிறிஸ்து கருமையானவர்களே, கிறிஸ்துல உறுதியாக நிலைத்திருந்தால் தான் உபத்திரவத்தை என்ன பண்ண முடியும்? சகிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், என்ன நீங்கள் மறுதளித்தால் எனக்கு நீங்கள் பாத்திரராக இருக்க முடியாது. Only when we follow Christ we will be able to endure suffering. நம்ம சொல்லலாம், எங்கள் தேசத்துலாம் வராது, எங்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நான் பயம் காட்டுறேன்னு சொல்லாதீங்க, அதுதான் வேதம் சொல்லுது. I'm not trying to frighten you. This is what the word of God says. We should know and be ready. This is what the word of God says. உபத்திரவத்தின் காலம் வரும். இயேசுவை பின்பற்றி நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை அனுதினமும் அவரை பின்பற்றி வருவோம் என்றால் we will not be afraid. Even to die for Christ, we will not be afraid. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? Do you want to follow Christ? ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. This is your choice. விரும்பினால் என்று ஆண்டவர் சொல்றார். He's not compelling you. If you desire, do you want to follow Christ? Take up his cross, deny yourself, take up his cross and follow. Or do you say, no Lord, I live as I am, இருக்கிற மாதிரியே இருந்துறேன் ஆண்டவரே? It is your choice. Do you want to follow Christ? ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீரப்பா. உம்மை பின்பற்றி நாங்கள் வரும்போது எங்களை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னீர் ஐயா. உம்முடைய சிலுவையை எடுத்து உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னீர். இது ஒரு பரிசுத்த பாதையாக இருக்கிறது கர்த்தாவே. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்துவீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கிக் கொள்ளும் அப்பா. முடிவு பரியந்த உண்மையாக இருக்க ஆவியானவர்களுக்கு பலன் தருவீர் ஆண்டவரே. எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் நாங்கள் விழுந்து விடாதபடி, உம்மை மறுதலிக்காதபடி ஆவியானவர்களை காத்துக்கொள்வீர் ஐயா. உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தை பின்னால் தள்ளி, உலக மேன்மைகளை குப்பை என்று எண்ணி முற்றுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து பின்பற்ற ஆவியானவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, நம் யாவரும் எழுந்து எழுப்புதல் கீதம் 270 பாடுவோம். அவ்வேளையில் காணிக்கையும் தசமபாகம் எடுக்கப்படும். பாடிட பாடிடவே
மீண்டும் இயேசுவின் நாமத்தில் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். It's good to see all of you all for this wonderful service. We heard a very good message. Let the message touch every of our heart. அறிவிப்பில் வந்திருக்கும் அறிவிப்புகள். இன்றைக்கு பீடப்பூக்களை தந்தவர்கள் வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜஷ்வா ராஜ், மிஸ்டர் Elisha Abner Raj birthday. Thank you. And Mr. and Mrs. Nyania for birthday of Mrs. Shira Anita Samuel birthday. Thank you. Kindly join the coffee fellowship. இன்றைக்கு காப்பி இருக்கிறது. அது வந்து மிஸ்டர் and Mrs. Nyania Jacob and Samuel Raj for Shira Anita's birthday they're giving. Thank you for all of them. மற்ற அறிவிப்பில் நீங்கள் பார்த்துங்க. I don't want to go too much on this. 27 the choir practice, 28 the Lent service, அடுத்து 30th you all take care. நம்ம போதகர் வந்து ஒரு மெடிக்கல் லீவ் இருக்கார். இஸ் மெடிக்கல் லீவ் until the 20th of April. அவர் கண் சிகிச்சை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லி நடந்திருக்கு. இஸ் ஓகே நவ். I think he's resting in Dr. Kumar's house still. எப்போ அவர் வீடு வர்றது தெரியல. பட் கீப் ப்ரே, அவர்கிட்ட ஜெபிச்சிங்க. இஸ் ப்ரேஸ் காட் எவ்ரிதிங் வென்ட் வெல். ஸோ அந்த இடத்துல இந்த சமயத்தில் வந்து இஃப் யூ ஹேவ் எனி நீட்ஸ், எனி மேட்டர் சர்ச் நீட்ஸ், யூ could see அவர் சபை தலைவர் திமுதியை பார்க்கலாம், அல்லது துணை சபை தலைவர் தேவதாஸ் பார்க்கலாம், அல்லது LCC chairman பார்க்கலாம். ஓகே. MYS Youth Fellowship 26 fasting and prayer இருக்குது. ஓகே. தென் MYF Adult Fellowship GG Group 27ஆம் தேதி 27th of March at 8 p.m. will be held at சபை தலைவர் வீட்டில் Timothy வீட்டில் நடக்கும். ஸோ பாஸ்டர் ஜான் வில் பி ஸ்பீக்கிங் டே. ஸோ எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்டாக்ட் ஜஷ்வா ராஜ் அல்லது பெஞ்சமின் ராஜ். ஐ டிரைவ் இது ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறாங்க. ஸோ அதை படிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ தோஸ் who want to gives an opportunity to contribute towards it. இதுக்கு தேவை contribute பண்ணுறதுக்கு இது opportunity இது கொடுத்துருக்கு. ஸோ 31st May is the last day. அதுக்கு இவங்க எதுவும் டீட்டெயில் வேணும்னா go for Joshua Raj or Samuel Raj. Then today இன்றைக்கி வந்து after service will be have a world day of prayer, Methodist women, all of them encouraged to come and join in the prayer. Barnabas project உங்களுக்கு தெரியும், கண்கண்ணாடி பழசு கொடுத்துருங்க. ஸோ அது ஒர்க்கிங் கிவிங் அவுட் டு ஸோ மெனி பீப்புள் ஹூ நீட்ஸ், அதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ யூ கிவ் இட் டு த பாக்ஸ் இஸ் பிஹைண்ட், அதை பின்னால் வைக்க கொடுக்கலாம். தென் மெத்தடிஸ்ட் சீனியர் ஃபெல்லோஷிப் அடுத்த வாரம் 30th of March. After the service there will be a prayer. அந்த ஜெபத்தை கலந்துக்குங்க. நாட் ஒன்லி சீனியர்ஸ், மற்றவங்களும் கலந்துக்கலாம். ஸோ ஆல் கேன் ஜாயின். ப்ரேயர் ஜெபம் முக்கியம். அந்த ஜெபத்தால் நீங்களும் கலந்துக்கிட்டு அந்த ஜெபத்தை கலந்துக்கொள்ளுங்க. கிஃப்ட் ஆஃப் ஹோப்
I think you all know, the closing date வந்து 15 May, April, அது பார்த்துங்க. The another one is, நம்ம district, South Selangor district வந்து 1st of May, there will be a family sport carnival. ஏற்பாடு படிச்சிருக்காங்க. The entrance is free. ஆனால் உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் வேணும்னா இது from 8 AM to 2 PM in Dewan Jugra, Banting. அது டீட்டெயில் வேணும்னா கான்டாக்ட் வித் மிஸ்டர் Caleb Anthony. இந்த வருஷம் வந்து we won't have sunrise service because the follow-up pastor from Gary, Chinese is transferred. அதனால் அது ஏற்படுத்த கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் செய்வாங்க, இந்த வருஷம் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து there'll be a ஸ்டாப் இல்லை, ஜஸ்ட் பிரேக். பட் நம்ம சர்ச்சில் வந்து you'll have a Resurrection Sunday choir under Benjamin நடத்துகிறாரு. ஸோ those who want to join, give their names to him as soon as possible. Rest all read yourself. Okay? Thank you and God bless you. சபையார் எழுந்து நிற்போம். Let us arise. Let us pray. ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் இயேசுவை பின்பற்றுவோம் என்ற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Following Jesus, for your word, Lord, that what it means to follow Jesus. We thank you for your guidance. Thank you, Lord, for your message. Father, we thank you for enabling us to bring our thanksgiving and our tithes this morning to offer to you with our loving hearts, having realized that all good gifts come from you. Every blessing that we receive is from your hands. Having received these from your hands, we offer into your hands for your glory and for the extension of your kingdom. கர்த்தாவே, இந்த புதிய வாரத்துக்குள் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். நாங்கள் எங்கள் வீடுகளிலே, வேலை செய்யும் இடங்களிலே, படிக்கும் பள்ளியிலே, கல்லூரிகளிலே உமக்கு ஏற்ற சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்தரலாம். உம்முடைய மகத்துவமான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதியும். புதிய வாரம் தபசு நாட்களின் வாரங்களாக உம்மோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்தரலாம். As you take us to the new week, we pray, Father, that your presence will lead us, guide us, even through these Lenten days. Enable us to walk with you. Enable us to realize that we need your presence all the time. So you send us forth with your blessings. Lord, we also pray for the fellowship that will be after the service. Thank you for those who have offered to have the fellowship. We pray that you will bless each one. Thanking you for your love and mercy. And we pray that you will send us forth into this world with your love, with your affection,
with the joyful news of a saving grace from the Lord Jesus Christ. We thank you, we praise you. In Jesus' name, Amen. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். ஆமென். God bless.